முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓராண்டுகளுக்கு மேல ஒரு கருத்து வேற்றுமை நிலவி வந்தது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். அண்மையில அவர் செப்டம்பர் மாதம் இந்த கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள், அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களை எல்லாம் கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில காலக்கெடுவையும் விதித்திருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுடைய பதவியையும் பொறுப்பையும் அவர்கிட்ட இருந்து பறிச்சிருந்தாரு. இந்த நிலையில தேவர் குரு பூஜை அன்னைக்கு டிடிவி மற்றும் ஓபிஎஸோட அந்த குரு பூஜையில செங்கோட்டையன் அவர்கள் கலந்துகிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில ஏற்கனவே அவருடைய பதவி மற்றும் பொறுப்புகளை மட்டுமே பறிச்சிருந்த எடப்பாடி அவர்கள் அவரை அடியோடு கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர் பதவியில் இருந்தும் அவரை நீக்கி அதிரடியாக ஒரு முடிவெடுத்தார். இந்த நிலையில் அவர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விதான் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் அவர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் அது பரவலாக பரவி வந்தது. இந்த நிலையில் அவர் நாளை நவம்பர் 27ஆம் தேதி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்ற செய்தி வெளிவந்த நிலையில் இன்று அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது? அவர் உண்மையில் தாவேகாவில் தான் இணையப் போகிறாரா, அல்லது ஏற்கனவே அதிமுகவில் இருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் இணைவதும் அவர்கள் தற்போது அமைச்சர்களாக இருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாளை உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளும் நாளை இருப்பதால் அவர் திமுகவில் இணையப் போகிறார் என்றும் சிலர் கூறுகிறார்கள்.